ஹலோ கைஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக ஒரு சாங் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன சாங், எந்த மூவி அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ட்ரெண்டிங்னு சொன்னதுமே நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நான் சொல்ல வந்த சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற சாங் தான். இந்த மூவி இன்னும் ரிலீஸே ஆகலை, ஆனால் இந்த மூவியில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற ஒரு மூவியில் வர சாங் தான். இப்போ இந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட டாட்டர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்தது. ஆனால் இது எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் தனுஷ் என்ன பண்ணார்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து வாங்கி அவரே டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. இந்த படம் வந்து அவர் டைரக்ஷன் பண்ணுற 3வது படம். டிசம்பர் 2023 இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா DD3 அப்படிங்கிற ஒரு தற்காலிகமான டைட்டில் தான் வச்சுருந்தாங்க. இந்த படத்தை வந்து வண்டர்பார் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆர்கே ப்ரொடக்ஷன் இவங்க 2 பேரோட கஸ்தூரி ராஜா அண்ட் விஜயலட்சுமி கஸ்தூரி இவங்க 2 பேரும் தனுஷ் கூட சேர்ந்து ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் இது எல்லாமே பண்ணி இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டிலை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படத்தில் தனுஷ்க்கு ஜோடியா காஜல் அகர்வால், மஞ்சிமா மோகன், அதுவும் இல்லாமல் சோனம் கபூர் இவங்க எல்லாருமே வந்து நடிக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. அதனால் இந்த படம் வந்து எடுக்க முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து வேலையில்லா பட்டதாரி 2 படத்தில் வந்து பிஸி ஆயிட்டாரு. இந்த வண்டர்பார் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது தனுஷோட சொந்த தயாரிப்பு நிறுவனம். அதே மாதிரி ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேற யாரதும் இல்லை, தனுஷோட அப்பா அம்மாவான கஸ்தூரி ராஜா அண்ட் விஜயலட்சுமி கஸ்தூரி இவங்க பேரில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற இந்த டைட்டிலை எந்த மூவிலேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1962 போலீஸ்காரன் மகள் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து தமிழில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வர ஒரு சாங்ல இருந்து தான் இந்த மூவியோட டைட்டிலை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா அப்போவே கமர்ஷியல் ரீதியான ஒரு சக்ஸஸான படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தெலுங்கு அண்ட் மலையாளத்துலேயுமே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா GV பிரகாஷ்குமார் அவர்கள் தான். இந்த படத்துக்கு மியூசிக் இவர் எப்படி போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தனுஷ் கூட ஒர்க் பண்ண அந்த 8 படங்களையும் மீன் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை பற்றி GV பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 2K கிட்ஸ்க்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற சாங்கை யார் யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா GV பிரகாஷ் அண்ட் அறிவு அப்படிங்கிறவரும் பாடியிருக்காரு. அறிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஜாயி என் சாமி அப்படிங்கிற பாட்டு வந்து 2021 பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சாங்கை வந்து இவர் தான் பாடியிருப்பார். இவர் மட்டும் இல்லாமல் தி அப்படிங்கிறவங்களுமே கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த சாங்க்கு அப்புறமா தான் அறிவு அவர்கள் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு சிங்கராக அறிமுகமானார். இந்த சாங்கில் வர ஃபஸ்ட்டு 4 லைனை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட மகன் யாத்ரா தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படத்தின் மூலமாக அவர் வந்து ஒரு பாடலாசிரியராக அறிமுகமாகிறத வந்து குறிக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி கொண்ட ஒரு படமாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் நிறைய முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த படத்தில் யார் லீட் ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவிஷ் அவர்கள் தான். பவிஷ் யாருன்னு நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களோட அக்கா மகன் தான். இந்த படத்தின் மூலமாக தான் அவர் வந்து நடிகராக அறிமுகமாகியிருக்காரு. அதே மாதிரி பவிஷ்க்கு ஜோடியாக யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிகா சுரேந்திரன் தான். இவங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அனிகா சுரேந்திரன் பார்த்தீங்கன்னா சைல்டு ஆக்டராக அறிமுகமானது ஒரு மலையாள மூவியில் தான். அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா கதை தொடரணும் அப்படின்ற படம் மூலமாக தான் அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க தமிழில் எண்ணெய் அறிந்தால் அப்படின்ற படம் மூலமாக அஜித் அவர்களுக்கு டாக்டராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் படத்துலையுமே அஜித் அவர்களுக்கு டாக்டராக நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக இவங்க தமிழில் நடித்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான் அப்படின்ற படத்தில் வந்து நயன்தாராக்கு சைல்டு ஆக்டராக நடிச்சிருப்பாங்க. அண்ட் மிருதன், மாமனிதன், PT சார் இந்த மாதிரி படத்தில் எல்லாமே அனிகா சுரேந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இவங்க யார் கூட நடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா கூட த கோஸ்ட் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. ஆக்டர் நாகார்ஜுனா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அமலாவோட ஹஸ்பண்ட் தான். இவர் வந்து தெலுங்கு சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆக்டரும் கூட. இவர் கூட சேர்ந்து தான் அனிகா சுரேந்திரன் அவர்கள் வந்து த கோஸ்ட் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படமே பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அனிகா சுரேந்திரன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ் கூடலாம் இப்போ நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தில் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஆக்டருமே நடிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ தாமஸ். கண்டிப்பாக இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இவருமே ஒரு மலையாள ஆக்டர் தான். இவர் நடித்த பல மூவிஸ் வந்து ஹிட் ஆகியிருக்கு. அது என்னென்ன மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ அண்ட் ஜோ, நெய்மர், ஃபேமிலி, பிரேமலு இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. இந்த படம் மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவர்களோட லியோ படத்துலையும் கூட இவர் நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்பையுமே சில பேர் இப்போ வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
வெங்கடேஷ் மேனன் அப்படிங்கிறவரும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. இவருமே ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ரம்யா ரங்கநாதன்றவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ரபியா கட்டுன் அப்படிங்கிறவங்களுமே நடிக்கிறாங்க. இந்த படத்தில் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோலில் தான் வந்திருக்காரு. இந்த படத்தில் மெயின் ரோலில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே டீனேஜ் ஆக்டர்ஸ் தான். ஸோ படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த கோல்டன் ஸ்பேரர் சாங் மட்டும் இல்லாமல் ஏடி என்ன எங்கடி அடிச்சா அப்படிங்கிற சாங்குமே பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பாட்டியுமே நிறைய பேர் லைக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாங்குக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல் ஃபெயில் அப்படிங்கிற சாங் தான். அண்ட் இந்த மூவியில் புதுசாக ரிலீஸ் ஆக போகிற சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லா அப்படிங்கிற சாங் தான். முக்கியமாக டீனேஜ் பசங்களை வந்து ரொம்ப லைக் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா February 7 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் தல அஜித் அவர்களோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுமோ அப்படின்னு பயந்து இந்த படத்தோட டேட்டை வந்து மாற்றிட்டாங்க. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா February 21 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் இந்த வீடியோவில் சொன்ன ஆக்டர்ஸில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.